நான் வேதாவுக்கு நாகராஜ் கூட வாழ்றதுக்கு போனஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். அவளுக்கு தெரியாமலேயே நாகராஜ அவகிட்ட இருந்து பிரிப்பேன். அது வரைக்கும் அவங்க கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். மல்லிகா, நீ இதெல்லாம் இவ்ளோ நம்பிக்கையா பண்ற. ஆனா எனக்கு நீ பண்றதுல முழு நம்பிக்கை இல்ல. கொஞ்சம் பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்னக்கா இருக்கு? இல்ல மல்லிகா, எல்லா விஷயத்திலயுமே டக்குன்னு முடிவெடுக்கிற நீ இந்த விஷயத்துல ரொம்ப பொறுமையா இருக்கியோன்னு தோணுது. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நாகராஜ வேதா கிட்ட இருந்து உடனே பிரிச்சு நாகராஜோட சேர்ந்து வாழ சொல்றீங்களா? நான் நாகராஜோட சந்தோஷமா சேர்ந்து வாழ்வேன். ஆனா அவன் என் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ்வானா? இப்போ அவனோட மனசுல வேதா மட்டும்தான் இருக்கா. முதல்ல அத காலி பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு அவசரமால பண்ணவே கூடாது. அப்படி பண்ணோம்னா அந்த விஷயத்தை நம்மளால ஒழுங்கா முடிக்க முடியாது. பொறுமையா, நிதானமா, தெளிவா, மிச்சமே இல்லாம பண்ணி முடிக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு வேணா அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். ஆனா நான் ஸ்லோ பாய்சன் மாதிரி அவங்க உறவுல இறங்கி மெல்லமா கொஞ்சமா ரணமா அவங்கள பிரிக்க போறேன். ஆனா நான் தான் அவங்கள பிரிச்சேன்னு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நாகராஜ் மனசுல இருக்கிற வேதாவை கொஞ்சமா வெளியேத்திட்டு கொஞ்சமா அந்த இடத்த நான் பிடிக்க போறேன். ஒரு நாள் வேதாவை முழுசா துரத்தி அடிச்சுட்டு நாகராஜ் மனசுல நான் மட்டும்தான் இருப்பேன். அதுக்கப்புறம் வேதா முன்னாடியே நாகராஜ் கூட நான் சந்தோஷமா வாழ்வேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவசரப்பட்டோன்னு வைங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. பொறுமையா தான் இருக்கணும். என்னவோ மல்லிகா, உன் மனசுல ஒரு பிளான் வச்சிருக்க. அது அப்படியே நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட வாழ்க்கை அமையணும், அதுதான் என்னோட ஆசையும். அக்கா, நம்ம ஒண்ணு மேல ஆசைப்பட்டோன்னு வைங்களேன், அது தானால அமையாது. நம்ம ஆசைப்பட்டத நாம அதான் அமைச்சுக்கணும். அதுக்காக போராடணும். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன? எங்க அம்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வராங்க. அப்படியா மல்லிகா? எப்போ வராங்க? நெக்ஸ்ட் வீக் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, அம்மா வர அன்னைக்கு எனக்கு எந்த அப்பாயின்மெண்ட்ஸும் வேண்டாம். நான் எந்த அபிஷியல் ஒர்க்கும் பாக்குறதா இல்ல. அந்த நாள் முழுக்க நான் அம்மா கூட மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். ஓகேவா? சர்க்கரையும் வாங்கணும். பருப்பு கம்மியா தான் இருக்கு. தக்காளி வாங்கணும், வெங்காயம் வாங்கணும். முக்கியமா என் புருஷனுக்கு முருங்கைக்காய் வாங்கணும். வீரையா, 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 எங்க போய் தொலைஞ்சாரு இவரு? எப்ப பாரு இந்த நேரம் பார்த்து ஆளை காணும். எப்பெல்லாம் வேலை இல்லையோ அப்பெல்லாம் இங்கதான் இருப்பாரு. எப்ப வேலை இருக்குமோ அப்ப மட்டும் ஆளை காணும். எடுத்ததை எடுத்து வைக்கவே மாட்டாங்களா? எல்லாத்தையும் நானே பண்ணணுமா? ஐயோ ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். நான் தான் வீரையா கிட்ட இவருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி அமுச்சு விட்டேன். நானே மறந்துட்டேன் பாரு. வர வர எனக்கு ஞாபகம் மறதி அதிகமாயிடுச்சு. அவரை நானே அனுப்பிட்டு நானே தேடிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளா நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வேதாதான். அவ கர்ப்பமா இல்லையா இதே நினைப்பா இருக்கு. இது யோசிச்சு நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன் போல இருக்கு. ஐயோ, எப்படியாவது கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு அத மாமா கிட்ட சொல்லி
அவளுக்கு கெட்ட பேர் எடுத்து கொடுத்து அவளை இந்த வீட்டை விட்டே துரத்துனாதான் என்னால நார்மலா இருக்க முடியும். எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதே. என்ன புலம்ப விட்டுட்டாளே. அந்த வீரையா வீட்டுக்குள்ளதான் எந்த வேலையும் செய்யலனா வாசல கூட பெருக்காம வச்சிருக்காரு. முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணணும், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள சுத்தம் பண்ணணும். இவ வாயால தான் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாளே தவிர செயல அப்படி ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதே. இவ கர்ப்பமா இருக்கிற மாதிரியா நடந்துக்கிறா? கர்ப்பமா இருக்கிறவங்க எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. இவ கர்ப்பமா இருக்காளா இல்லையா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சு ஆகணும். வேதா, இந்த இடத்துல இப்பவே இங்கேயும் உன் சாயம் வெளுக்க போகுதுடி. ஐயோ, இவ கண்ணில் பட்டாலே கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பாளே. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறானோ? ஏன் வேதா, கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற டாக்டர் உனக்கு சொல்லி தரலையா? எதுக்கு கல்பனா கேக்குற? என்னது எதுக்கா? பொதுவா கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க ஆட்டோல போக கூடாது, பைக்ல போகவே கூடாது. ஆனா நீ ஆட்டோல தான் போற, ஆட்டோல தான் வர்ற. இஷ்டத்துக்கு தம்பி கூட பைக்ல ஏறி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்க. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கூட நீ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற. ஆனா பேருக்கு மட்டும் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ பண்றது எதுவுமே சரியில்லை வேதா. அதான் டாக்டர் இத பத்தி எதுவும் சொல்லலையான்னு நான் கேக்குறேன். ஐயோ கல்பனா, டாக்டர் இதெல்லாம் சொன்னாங்க, நான் தான் மறந்துட்டேன். ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கல்பனா. இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன். நீ என்ன குழப்பாத. நீ கர்ப்பமா இருந்தா இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னது? வாண்டியா, அங்க போ. என்ன இவ்வளவு வேகமா ஓடுறா? பிரெக்னன்ட்டா இருந்தா இப்படி எல்லாம் ஓட மாட்டாங்க. வேதா, என்ன சத்தம் மட்டும் தான் வருது, வேற எதையும் காணோம். கல்பனா, வாந்தி எடுத்துட்டியா? எனக்கு தலை சுத்துது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஐயோ, என்னடா இது? வந்தா வாந்தி வருதுன்னு சொன்னா, ஆனா வெறும் சவுண்ட் மட்டும் தான் வந்துச்சு. இப்ப என்னடானா மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இவ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரியே இல்ல. இவ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றது உடான்ஸாதான் இருக்குமோ? ஐயோ, இவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு யோசிச்சு மூளை குழம்பி அப்படியே தலை சுத்தி ஐயோ நான் வாந்தி எடுத்துருவேன் போல இருக்கே. சூப்பரா ஒரு காஃபியை போட்டுட்டு யோசிப்போம் கல்பனா, வா. இவ பொய் சொல்றாளா இல்ல உண்மையை சொல்றாளா? எதுவுமே புரிய மாட்டேங்குதே. அவ சமாளிக்கிறத பார்த்தா பொய் சொல்லிட்டு சமாளிக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்ல, அந்த சந்தேகத்திலே நான் பாக்குறதுனால என் புத்திக்கு அப்படி தோணுதோ? எதையுமே ஒழுங்கா வைக்க மாட்டேங்க. கல்பனா, கல்பனா, கல்பனா எங்க போனவ? ஏதோ நாத்தம்.
அப்படி இருக்குமா? இல்ல இல்ல இவ்வளவு இருக்காது. கத்துறா, எதுவுமே காதுல வாங்காம நிக்கிறா. இப்பெல்லாம் இவ அடுத்தவங்க கிட்ட பேசுறதை விட தனக்கு தானே பேசுறது தான் ஜாஸ்தியா எனக்கு தான் அப்படி இருக்கு. தோணுது. ஒருவேளை பைத்தியம் முத்திடுச்சோ? என்ன பண்றது? ஐயோ, யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு. இனிமே பைத்தியம் பிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே நீ பைத்தியமா தான் இருக்க. என்னங்க வந்ததும் வராததுமா என்ன பைத்தியம் சொல்றீங்க? முதல்ல அந்த பால் பொங்குது பாரு, அதை பாரு. ஐயோ, கவனிக்கலங்க. கண் எதிர பால் பொங்குறத கூட கவனிக்காம நின்னுட்டு இருக்கல, அதான் நான் உன்னை பைத்தியம்னு சொன்னேன். ஏங்க, இந்த சின்ன விஷயத்தை வச்சு என்ன பைத்தியம்னு முடிவு பண்ணிடுவீங்களா? இதை மட்டும் வச்சு நான் சொல்லல. வீட்டு வாசல்ல கோலம் எப்படி இருக்குன்னு போய் பாரு. ஏன் என் குளத்தை யாராவது அழிச்சிட்டாங்களா? வா, வந்து பாரு. நீ எந்த அளவுக்கு பைத்தியமா மாறி இருக்கேன்னு அப்பதான் உனக்கு தெரியும். வா. என்னங்க, என்னடி இது கோலம்? கோலமா போட்டு வச்சிருக்க? அலங்கோலமா போட்டிருக்க? இல்லங்க, நான் எல்லாமே கரெக்டா தானே போட்டேன். அப்படியா? அப்ப இதெல்லாம் என்னது இது? ஏய், ஒன்ன தாண்டி கேக்குறேன். நான் பேசிட்டே இருக்கேன், உன் கவனம் எங்கேயோ போகுது. தொடப்பத்தை இப்படி வெளியில போட்டு வச்சிருக்க. வீட்டுக்கு வரவங்களை இப்படிதான் வரவேற்பியா? வேதாவை பார்த்த உடனே அவளை கவனிக்கிறதுல இதை கவனிக்காம விட்டுட்டனோ? ஏய், ஒன்னதான் கேக்குறேன். இல்லங்க, நான் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுலதான் இந்த வேலையெல்லாம் கவனிக்காம விட்டுட்டேன். அப்படி எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க நீ? அது ஒரு உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மையா? என்ன உண்மை? அது என்னன்னா, இவர்கிட்ட நம்ம சந்தேகத்தை சொன்னாலும் கடைசியில எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்மள தான் திட்டுவாரு. அதுக்கு இவர்கிட்ட சொல்லாமே இருக்கிறது தான் எனக்கு நல்லது. என்னடி உண்மையை கண்டுபிடிக்க போறேன்னு சொன்ன, என்னன்னு கேட்டா அப்படியே சைலண்ட் ஆயிட்டா? அதை இப்போ நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் சரியான ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு சொல்றேன். நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாதா? யார் குடியாவது எப்படி கெடுக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருப்ப. அது மட்டும் என்னால கன்ஃபார்ம்டா சொல்ல முடியும். என்ன மத்த விஷயத்துல எல்லாம் புரிஞ்சுக்கிறாரோ இல்லையோ, இதுல மட்டும் கரெக்டா என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு. என்ன நம்ம புருஷன் நம்மளை பத்தி இவ்வளவு சரியா சொல்றான்னு யோசிக்கிறியா? இல்ல. ஏய், ஆமாவா இல்லையா? ஒன்னு ஆமான்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. உன்னால இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதாவது வில்லங்கமா பண்ண நினைச்சு அது எனக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கேன். அன்னைக்கு அந்த அனிதா பிறந்த வீட்டுக்கு போன மாதிரி நீயும் பிறந்த வீட்டுக்கு பொட்டியை தூக்கிட்டு போக வேண்டியதுதான். நான் ஏன் என் பிறந்த வீட்டுக்கு போகணும்? இங்க பாருங்க, அனிதாவையும் என்னையும் ஒன்னா நினைச்சு பேசாதீங்க. அனிதா இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவ, நான் இந்த குடும்பத்துல ஒருத்தியா வாழ வந்தவ. நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. ஏய், உன்னை பத்தி மட்டும் இல்ல, உன் பரம்பரையை பத்தியே எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட எல்லாம் உன் நடிப்பு எடுபடாது. இத பாரு, இந்த மாதிரி பகல் கனவு காண்றதை விட்டுட்டு வீட்டுல என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு 3 வேளை மூக்க பிடிக்க தின்னுக்கிட்டு ஒரு ஓரமா இருந்துட்டு போயிடு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நான் ஒரு ஓரமா இந்த வீட்டுல இருந்துட்டு போக வரல. உங்க மனசுல இடம் பிடிச்சு உங்களோட சந்தோஷமா வாழணும்னு வந்திருக்கேன். ஏன் கூட நீ சந்தோஷமா வாழணும்னு இப்படி நடக்காத ஒண்ணுக்காக ஏங்குறதே உனக்கு பழக்கமா போச்சு. உன்னை நீ மாத்திக்கவும் மாட்ட, உன்னை நான் என் வாழ்க்கையில சேர்த்துக்கவும் மாட்டேன். இவரு சொல்லிட்டு போறத பார்த்தா எனக்கு தாயாகிற பாக்கியம் கிடைக்காம போயிடும் போல இருக்கே. அந்த வேத அடுக்கடுக்க வருஷத்துக்கு ஒன்னா பெத்து போட போறா. நான் அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு ஆயாவா தான் இருக்க போறேன். இவரு சரியில்லாத போது நான் எங்க இந்த குடும்பத்துக்கு மூத்த வரிசை கொடுக்கறது? கல்பனா, உன்னால முடியும். தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காத. முதல்ல வேத கர்ப்பமா இல்லையாங்கிறத கண்டுபிடி. மத்தத அப்புறம் யோசிக்கலாம். நானும் மேல போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வந்துட்டேன். அதே இடத்துல நின்று அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் யோசிக்கிறதெல்லாம் எங்க நடக்குது? எல்லாம் என் தலையெழுத்துன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு தலையெழுத்து சரியில்லை, அதான் உன்ன மாதிரி லூசு கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், இந்த மல்லிகானால தானடா உனக்கும் வேதாஜிக்கும் நடுவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்குடா திருப்பி இவ வீட்டுக்கு வந்திருக்க? சரி, நீ வந்த, நான் வரமாட்டேன்னு எத்தனை தடவை சொன்னேன். இதுக்குடா என்னையும் சேர்த்து கூப்பிட்டு வந்திருக்க? இருடா ஐயா, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் வந்துருக்குறோம். சளிச்சுக்கிற மல்லிகை ஃபோன் பண்ணியிருக்கேன் தம்பி.
இப்ப வந்துருவாங்க. சரி சரி. நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல ஒண்ணு வேணாங்க. சரி. இவ மூஞ்சிய பார்த்தாலே சரியில்லையே. ஐயா மாப்ள, இவ பெரிய இதுவாவே இருந்துட்டு போறா. இவளுக்காக நான் வெயிட் பண்ண முடியாதுப்பா. நான் கிளம்புறேன்டா. டேய் ஓவரா சீன் போட்டுனுகாத. டேய் மாப்ள, நான்லாம் ரொம்ப ரோசக்காரன்டா. ஊரு பக்கம் எங்க பரம்பரையை வந்து கேட்டு பாருடா. இங்க பாரு, எனக்கு இங்க நிக்கவே உடம்பெல்லாம் கூசுது. சரியா? வழிவிடு. டேய் இருடா, ஒரு விஷயமா தானே இங்க வந்திருக்கிறோம். ஓவரா பண்ணுகாத புரியுதா? டேய் நீ என்ன வேலையா வந்த? முதல்ல அதை சொல்றா. எதுக்கு என்னையும் சேர்த்து கூட்டு வந்த? டேய் மல்லிகாண்ட தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு தான்டா. எதுக்குப்பா தேங்க்ஸ்? புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் பிரிச்சு வச்சால, அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தியா? என்ன நடந்துச்சு ஏது நினைச்சோம் தெரியுமா? தெரியாம வாய் வச்சிடும் சொல்லிட்டேன். மல்லிகா நல்ல பொண்ணு. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன பேசுனிக்கிற நீ? மிஸ்டர் நாகராஜ், என்கிட்ட கேக்குறீங்களா மல்லிகாவை பத்தி எனக்கு என்ன தெரியும்னு? போடா, அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். இப்ப நான் சொல்றது கேட்க புரியல நீ. இப்போ சரிடா சொல்லு. இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோங்கிறத சொல்லி தொலை. உட்காரு. நான் உட்கார்றதெல்லாம் இல்ல. இந்த பாரு, நானும் மல்லிகாவும் அந்த காலத்துல லவ் பண்ண மேட்ரை வேதாஜி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? டேய் இதெல்லாம் ஆம்பளைங்க சமாச்சாரம்டா. நீ ஒரு பொம்பளை புள்ள பேச்சை கேட்டு நீ போய் வேதாஜி கிட்ட இதை சொல்லாத. அப்புறம் உங்க 2 பேருக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொன்னேன். நீ என்னமோ நான் சொன்னதை அப்படியே கேட்டியாப்பா? மல்லிகா சொன்னதானே செஞ்ச. நேரா போய் வேதாஜி கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி இப்ப அது பெருசாகி நிக்குது. ஆயிடுச்சு. ஓகே. மல்லிகா என்ன சொல்லிச்சு? என்ன சொன்னா? தோ பாருங்க 1000 நாளும் அவங்க பொண்டாட்டி. அவங்களாண்ட நீங்க பொய் சொல்லக்கூடாது, உண்மையா இருக்கணும். 3வது மனுஷங்க மூலியமா உண்மை தெரிதோட நீங்களாவே சொல்லிட்டீங்கன்னா பெட்டர்ன்னு சொல்லிச்சு. நானும் அப்படி இப்படின்னு கோயம்பி போய் கட்சியில மல்லிகா சொன்ன மாதிரியே வேதாஜியாண்ட உண்மையா சொல்லிட்டேன். நீ சொன்ன மாதிரியே பயங்கர சண்டையாச்சு. அவங்க பயங்கர கடுப்பானாங்க, பிரச்சனைலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆயிதாங்க. ஆனா இந்த விஷயத்த நான் மல்லிகாண்ட மறுபடியும் சொன்னேன். மல்லிகா எனக்கு தெரியாமலே வேதாஜி ஆண்ட பேசி பக்குவமா புரிய வச்சு சுமூகமா முச்சிச்சு. சுனாமி மாதிரி பேஜாராக வேண்டிய விஷயம் சப்பையா சல்பியா முடிச்சுடா. மாப்ள, அப்ப வேதாஜிக்கும் உனக்கு நடுவுல எந்த பிரச்சனையுமே இல்லையா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. டேய், உடஞ்ச டைட்டானிக்கு திரும்பவும் சேர்ந்துருச்சா? நாங்க 2 பேரும் பிரிஞ்சத மல்லிகா சேர்த்துட்டா. வேதாஜாண்ட ஒரு விஷயத்த மறைக்கிறமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியில பயத்தோடு இருந்தேன்டா. ஆனா அதெல்லாம் என் மனசு விட்டு இப்ப போய் நான் ஃப்ரீயா இருக்கிறேன்டா. என் வேதாஜாண்ட சந்தோஷமா வாழுவேன்டா, உண்மையா வாழுவேன். அதெல்லாம் காரணம் மல்லிகாடா. மச்சி நீ ரொம்ப நல்லவன், அதை நான் இல்லைன்னு சொல்லல. நானும் வேதாஜியும் பிரிஞ்சிடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல தான் இந்த மேட்டர்லாம் சொன்னேன். ஆனா கழகம் பொருந்தாதான் வழி பொருகும் அப்படின்னு ஒரு பயமொழி இருக்குது. அந்த விஷயம் என் மேட்டில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இல்ல காண்டி, நான் ஒரு தப்பும் பண்ணாம இந்த விஷயத்த மறிக போய் பெரிய கிரைம் வேலை பண்ண ஒரு அக்யூஸ்ட் மாதிரி காலம் பூரா அவங்கள பார்த்து பயந்து ஒஞ்சினே இருக்க வேண்டியதா இருக்கும். இல்லை தேவை எனக்கு. சாரி மாப்பிள்ள, நான் மல்லிகாவை பற்றி முழுசா தெரியாம கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். மல்லிகா எவ்வளோ நல்லவளா மாறிட்டால. நான் தாண்டா இன்னும் அவளை புரிஞ்சிக்கல மாப்பிள்ள. ஆனால் உனக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கால. பிரிஞ்சு போக இருந்த 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கால. உண்மையாவே மல்லிகா நல்லவ தாண்டா. சச்ச, அவளுக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும் மாப்பிள்ள. என்னடா சிரிக்கிற? மச்சி நீ வெறும் வார்த்தையில சொல்லிட்ட. வேதாஜி சைட்லேயே இறங்கிட்டாங்க. என்ன மாப்பிள்ள சொல்ற? புரியல. மல்லிகா இனிமேல் தனியா இருக்க கூடாது அப்படின்னு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்ரிமோனியில மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க மச்சி. மாப்பிள்ள கை குடுறா, சந்தோஷமான விஷயம்டா. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன மாப்பிள்ள? மல்லிகாவுக்கு மாப்பிள்ளை பாதுன்ற மேட்ரு வெளியே யாருமே தெரியக்கூடாது. குறிப்பா மல்லிகாவுக்கு தெரியக்கூடாது.